கம்மாளா, துணிந்து நிற்போம் கம்மாளா. அப்துல் கலாம் கனவு திட்டம் கடைபிடிப்போம் கம்மாளா. கல்விக்காக சேவை செய்து உயர்ந்திடுவோம் கம்மாளா. கம்மாளா 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 கம்மாளா. தோள் கொடுப்போம் கம்மாளா, துணிந்து நிற்போம் கம்மாளா. தோள் கொடுப்போம் கம்மாளா, துணிந்து நிற்போம் கம்மாளா. அப்துல் கலாம் கனவு திட்டம் கடைபிடிப்போம் கம்மாளா. கல்விக்காக சேவை செய்து உயர்ந்திடுவோம் கம்மாளா. கம்மாளா 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 கம்மாளா. விஸ்வகர்மா உயர்வதற்கு ஏனியாவும் கம்மாளா. குலத்தொழிலை ஏற்றவர்கள் தோற்றதில்லை கம்மாளா. கம்மாளனை வென்றவர்கள் எவரும் இல்லை கம்மாளா. கடவுள் இல்லை என்றவர்கள் நிலைத்ததில்லை கம்மாளா. வரலாற்றில் புகழ் ஓங்க வளர்ந்து நிற்போம் கம்மாளா. வளர்ப்பிறையாய் நிறைந்திடவே வாழ்ந்திடுவோம் கம்மாளா. வரலாற்றில் புகழ் ஓங்க வளர்ந்து நிற்போம் கம்மாளா. வளர்ப்பிறையாய் நிறைந்திடவே வாழ்ந்திடுவோம் கம்மாளா. கம்மாளா 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 கம்மாளா. இந்த நேரத்திலே தமிழ்நாட்டிலே மத்தியிலும் ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சிகள் எங்களை புறந்தள்ளி இருப்பதாக கருதி நாங்கள் சில கோரிக்கைகளை இங்கே முன்வைக்கிறோம். அந்த கோரிக்கைகளில் ஒன்றான கம்மாளர்களை எம்பிசியில் சேர்க்க வேண்டும். இது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை. கோவில்களில் அறங்காவலர்களாக நியமனம் செய்ய வேண்டும், அதுவும் தேர்தல் அறிக்கை. மூன்றாவதாக கொல்லர், தச்சர், கண்ணார், சிற்பி, பொற்கொல்லர் ஆகிய தொழிலாளர்களையும் முன்னேற்ற தனித்தனியாக நலவாரியம் உடனே அமைத்து தர வேண்டும். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தாட்கோ இருப்பதை போல கம்மாளர்களுக்கும் வாழ்வாதாரம் முன்னேற நிரந்தர அமைப்பு ஏற்படுத்த வேண்டும். நகை மதிப்பீட்டாளர்களை வங்கிகளில் நிரந்தரம் செய்திட ஒன்றிய அரசுக்கு உரிய அழுத்தத்தை திமுகவும் மாநில அரசும் தர வேண்டும். தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலும் கம்மாளர்கள் திரளாக பரவலாக வாழும் மக்கள் தொகுதியான கம்மாளர்களுக்கு 2026 தேர்தலில் உரிய அரசியல் பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசு இசைப்பள்ளிகளுக்கு தியாகராஜ பாகவதர் பெயரை சூட்ட வேண்டும். எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாத சூழல் தொடருமானால் 2026 தேர்தலை நாங்கள் தனித்து சந்திப்போம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் கோவை சிதம்பரம் நகை பூங்கா பணி தொடங்கியதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. காளிதாஸ், தமிழக படைப்பாளர் மக்கள் கட்சி பொதுச் செயலாளர். எம்கேடி தியாகராஜ பாகவதரோட 66வது நினைவு நாளை இந்த மணிமண்டபத்தில் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த விழாவானது தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த பகுதிகளில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. பாகவதர் அவர்களுக்கு விரைவில் இந்த மணிமண்டபம் இப்போ கட்டினது போல் சிறப்பாக இங்கேயும் ஒரு நினைவு மண்டபம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு தரணும். அதே மாதிரி இந்த கலைஞர்களுக்கு தனியாக ஒரு விருது கொடுக்கறத பாகவதர் பெயரில் ஒரு விருது தமிழக அரசு வழங்கணும். அதே மாதிரி இந்த
எம்பிசி இது இடஒதுக்கீடை நம்ம விஸ்வ சமுதாயத்துக்கு ஒதுக்கணும். அது அவர் எம்கேடி தியாகராஜ வந்து சுதந்திர போராட்டத்துக்காக நம்ம வெள்ளைக்காரங்கிட்ட போர்க்கால நிவாரண நிதிக்காக ஒரு நிதி திரட்ட சொன்னாங்க. அந்த நிதிக்காக அவர் சொந்தமாக ஒரு நாடகம் நடத்தி அந்த நிதியிலிருந்து அவருக்கு பணம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த நிதிக்கு பிராயச்சித்தமாக திருவரம்பூரில் இடத்த வந்து அவருக்கு தானமாக கொடுக்க முயற்சித்திருக்காங்க. அவர் வந்து இல்லை, எனக்கு வந்து நாடு தான் சுதந்திரம் வேணும், என்னோடய நாட்டிலேருந்து நீ வந்து எனக்கு இடம் கொடுக்கறதுக்கு அவசியம் கிடையாது, நாட்டுக்கு முதல்ல சுதந்திரம் கொடு அப்படின்னு சொல்லி இந்த இடம் எனக்கு தேவையில்லை, என்னோட இடத்தையே எனக்கு தரியே அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கு சுதந்திரம் கொடுன்னு சொல்லியிருக்காரு. அவர் சிறப்பு.